தேங்க்யூ. ஹாய். ஐம் சாரி. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு? தப்பு அவங்க பண்ணல இந்து, நான் தான். சந்துரு, இந்து, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இந்து நான் சொல்றது கொஞ்சம் கேள. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப நான் பார்த்தனோ அப்பவே உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிஜமா முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஊட்டில எங்க வீட்டுல எல்லாருக்குமே சொல்லிட்டேன். இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த பொக்கே டிராமா எல்லாம். ஆனா நானும் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கும் என் மேல அந்த டிங் டிங் இருக்கு. நோ வே. நோவையா? இது போத் வேஸ். இது பார், ஒருத்தர் ஒரு சிரிப்பு. ஷூ, இதோட சிரிப்புல. இது சிரிப்பு இல்லைன்னா அப்புறம் வேற எது சிரிப்பு? இப்படிதான் எங்க லவ் அஃபேர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல 3 வருஷம் கழிச்சு ஒரு கை குழந்தை அதுக்கு நான் தான் அப்பான்னு இப்படி போய் சொல்லுவான்னு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அப்புறம் என்னாச்சு? நீங்க எதுக்கு வீணா வரீங்க? எப்படியும் டாடி நம்ப போறது இல்ல. நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னா முதலாளி என்ன கேட்காமல போயிடுவாரு. எங்க என்னது? எட்டலையே. எட்லியா? அப்ப நான் வைக்கட்டுமா? ஆமா. ட்ரை பண்றேன். என்ன வீடு பூட்டி இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்க போயிருப்பா? மொத்தமாவே போயிட்டாளா? ஆட்டவா ஏதாவது நடக்கும் தானே கேமராவை ஒடிச்சு வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்துவோம். காலு மட்டும் தானே தெரியுது, மூச்சு தெரியலையே. பரவாயில்ல, கால் தெரியுது. சிகப்பு கலர் சாக்ஸ். இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமடி உன் கள்ள காதல இந்த ஊட்டியில மட்டுமில்ல எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன். சந்துரு, சந்துரு, ஐயோ, சந்துரு, என்னாச்சு சந்துரு? என்னாச்சு? ஒரே ஜுரம். எவ்வளவு தொட்டு பாரு, ஒரே சுடுது. ஏன் எல்லாருமே தொட்டு பாரு, ஒரே சுடுது. சூடா இருக்கு. சரி, சந்துரு ஒரு நிமிஷம். நான் டாக்டர் போய் கூப்பிடு. வேணாம், நீ பக்கத்துல இரு, அது போதும். டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் என்னங்க அது? டிராமால சொல்லி வச்ச மாதிரி டாக்டர் உடனே வந்துட்டாரு. குளிர்தான். கை கொடுங்க.
பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 400 டிகிரி ஜுரம். எனக்கு 400-ஆ? ஒன்லி 400 டிகிரி. ஒரு 4 பேருக்கு வர வேண்டிய ஜுரம் என் ஒருத்தருக்கே வந்திருக்கு. அதானே டாக்டர்? ஆமா ஆமா. நீங்க இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தனியா இருக்க கூடாது. நீங்க அவரோட இருந்திருக்க. எதுக்கு? இருந்த ஜுரம் தேவையில்ல ஆயிடும். அப்புறம் இந்த தைலத்தை உடம்பு பூரா நீங்க உங்களுக்கு தடவுங்க. என்னது? இந்த தைலத்தை எனக்கு தடவினா அவருக்கு எப்படி ஜுரம் சரியாகும்? அதான் இவரு உங்களுக்கு தேய்ச்சா சரி ஆகணும். நான் அப்படிதான் சொல்லணும். சந்துரு, முதல்ல உங்க கையை பிடிச்சு டெம்பரேச்சர் 400ன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த தைலத்தை எனக்கு தேய்ச்சா உங்களுக்கு ஜுரம் சரியாயிடும் சொன்னாரு. எனக்கு என்ன ஒரு டாக்டர் சந்தேகமா இருக்கு. டாக்டர் நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க கிளம்பலாம். நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். போய் எடுத்துட்டு போங்க. இந்த மருந்து அவங்க உடம்பு ஃபுல்லா தடவுங்க. என்ஜாய். எனக்கு என்ஜாயா? ரொம்ப குழப்பவாதியா இருக்காரு. நாம கூட வீட்டுக்கு போய் இந்த தைல வைத்தியத்தை ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதான். உண்மையை சொல்லு, யார் நீ? டாக்டர். இப்ப போலீஸ கூப்பிடுற, அவங்க கிட்டயும் இதையோ சொல்லு. போலீஸ் மேடம், எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். சார் 1000 ரூபாய் பணம் கொடுத்து என்ன சொல்ல சொன்னாரோ அது அப்படியே சொன்னேன். உள்ள குட்டிக்கார விட்டுருங்க மேடம். தேங்க்யூ மேடம். சாரி மேடம். இந்து இந்து டாக்டர் போயிட்டாரா? இந்து பிளம்பர் போயிட்டாரு. என்ன பிளம்பர்? டாக்டர்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டாரா? ஏமாத்தினது அவர் இல்ல, நீங்க தான். நான் ஏமாத்திட்டேனா? உன் மேல உயிரியே வச்சிருந்தேன். உனக்கு ஃபீவர்னு தெரிஞ்சு எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆனா நீ என்ன புடிச்சுக்காம என்ன சீப்பா நினைச்சிட்டல. இந்து நாம் இனிமே என் மூஞ்சியே பிடிக்காத. இந்து இந்து ப்ளீஸ். What is this? Just having some fun, Indu. Indu please open the door. Indu. Indu? Indu? She checked out. She checked out? Early morning she got checked. This morning? Excuse me. Yes, sir. Indu? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு எதுவுமே சொல்லாம you just disappeared. இப்ப திடீர்னு நீங்க வந்து ஏன் குழப்பம் பண்ற? அன்னைக்கு உங்களை விட்டு போகணும்னு தோணுச்சு போனேன். இப்ப வரணும்னு தோணுச்சு வந்தேன். What happened to you? அன்னைக்கு தமாஷா நான் ஏதோ பண்ண போய் நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு என்கிட்ட எவ்வளவு கோச்சுக்கிட்ட. சரி விடிஞ்சதும் உன் கோவம் போயிடும் நான் வந்து பார்த்தப்ப உன்னை அங்க காணோம். நீ எங்க போனேன்னே எனக்கு தெரியாது. உன்னை தேடாத இடம் இல்ல, கேட்காத ஆள் இல்ல. இந்த 3 வருஷமா நான் உன்னை நினைக்காத நாளே இல்ல இந்து. சரி நீ கிடைக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அவங்க சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். சரி கொஞ்ச நாள் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல நீ திடீர்னு நீங்க வந்து ஏதோ ஒரு குழந்தையை காட்டி அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லி எல்லாருடைய சந்தோஷத்தையும் சாகரிச்சிட்டேன். சரி சொல்லு இந்து, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு. அப்ப இந்த குழந்தை யாரோடது? அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, உண்மையிலேயே அந்த ரோஜா உங்க குழந்தைதான். இத பாரு இந்து, நான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத. உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த கிரிமினல் வேலை பண்ற? எதுக்காக வீணா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நேரா வரும்போது சொல்றேன், அப்ப உங்களுக்கே புரியும். நீ வடிச்சிடலாம். வெரி குட் வெரி குட். என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க? நாய் நன்றி உள்ளது. அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆமா நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட் போயிருந்தேன். ஆமா நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதல கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ் கம் இன். யோ ரஞ்சித், இங்க வாயா. வாயாண்ணா. ஏண்டா கத்துற? எப்ப எங்க பணம் செட்டில் பண்ண போற? எவனோ ஒரு பிராடு பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்துக்கிட்டேன். அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும். அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது. அதான் நாங்களும் சொல்ல வந்தோம். Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம். அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவார். இவரா தலைவர்?
தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு, இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு? மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல உன் உடம்புல தலை இருக்காது. ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா? இல்ல தலைவரே, நான் கொடுத்துறேன். போன் வந்தா இல்லைன்னு சொல்லிடு. ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 99 இருக்கானுப்பா. அதனாலதான் போன் வந்தா இல்லைன்னு சொல்லிட்டேன். கூறு கட்டத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிய, ஆபீஸ்ல இருந்து போன் வர வேண்டாம் ஐயா. அதனாலதான் எனக்கு கடனாளியா இருக்க ஏழவு. அதை விடு, நிச்சயத்தை பண்ணும்ல. நான் வந்துட்டு ஐயர் இன்னும் வரக்கான்ல கருமாந்திரம். அதுக்கு தான் நம்ம ரஞ்சித் அனுப்பிச்சிருக்கேன். ரஞ்சித், வண்டிய ஜாம் ஜாம்னு வச்சிருக்க, பொண்டாட்டி மாதிரி. என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான். இவனா இருக்குமோ? சாக்ஸ பாத்துருவோம். யோ, என்ன பண்ற? ஆசீர்வாதம் வாங்குங்க சாமி. ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க. எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி. சிவசிவா சிவசிவா. அது போட்டு அளவு கல்யாணம் மண்டபம் பிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயா நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்க, அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு. சரி சரி, கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா? அதான் வந்துட்டல்ல. என்னங்க சாமி, ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா ரேகா, நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன். வர வழியில எவனா மண்டைய போட்டானா? ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே. பாத்தியா, இந்த கூறு விட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற. இவடையே வேலைக்கு வச்சிருக்காரு. யாரு இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்க? எல்லாம் பொண்டாட்டிக்காக. அவ எல்லா விஷயத்திலயும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்றாள. என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே, இவனா இருப்பானோ? காலை பாத்துருவோம். ஐயரே, என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா, அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய. கேட்டீங்களா? சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயம் நாள் குறிங்க. சாக்ஸே போடல, இவனை போய் நான் சந்தேகப்பட்டேனே. எதுக்கு இந்த காரையும் பாத்துருவோமா? இது பொண்ணாச்சே. இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன தாய் என்னாச்சு? இந்த இளவு கீழே விழுந்துருச்சு. உன்னுடைய தொலை தாங்க முடியல. நீ போயிட்டு உன் பொண்டாட்டி அனுப்போ. இந்த பாருங்க ஐயரே, இந்த ராகுகாலம் எம்மாண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆமா, அவன் தான் பறக்குறான்ல. இல்ல ஒரு நல்ல தேதியா பாருங்க. நீயுமா இளவ? இந்த பாருங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இழவ அன்னிக்கே வச்சுப்போ. யோ, கல்யாணம் அதுமா இளவு இளவுன்னு பேசிட்டேன். அங்கிரியே கெடுத்து போட்டேடா. அது என்ன அந்த பக்கம் பராக்கு பாக்க? பராக்கெல்லாம் ஒண்ணும் பாக்கல. சந்துரு வேற ஆனான்னு பாக்குது. யோ ரஞ்சித், என்னங்க? சந்துரு கூட்டு போய. இளவு வாங்கம்மா, இளவு வந்து தொலைங்க. சந்திர எங்க இருக்காரு? இது என்ன ஒயிட் ஹவுஸா? இருக்கிறதே 4 ரூம், ஏதாவது ஒரு ரூம் இருப்பாரு. இதான் வந்துட்டாரா? ரேகா, என்ன சந்திர, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும் பார்த்தா சந்திர. ஒரு பேச்சு, பாக்காட்டி ஒரு பேச்சு. இதுகிட்டாலே இந்த பொம்பளையிலேயே நம்ப முடியாது. இவையே நடு ரோட்ல நிக்கிறா. கண்டுபிடிக்கிறேன். அண்ணா, நான் சந்துரு பேசுறேன். ஹாய் சந்துரு, உன்னுடைய போன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ண சொன்னியே, அந்த பொண்ணை குழந்தையோட வந்திருக்கா? ஆமா, அவதான். சந்துரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அண்ணன் கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கசமசா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலண்ணே, என்ன நம்புங்க. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? கர்ப்பம் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. என்னது? என் பொண்டாட்டி கர்ப்பமா? ஆஹா, இது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம். அட பாவி, என் பொண்டாட்டி கர்ப்பமாகிறது உனக்கு விளையாட்டான விஷயமா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்ம குடும்பமானதான் முக்கியம். அப்போ எனக்கு மானம் இல்லையா? நான் என்ன நடு ரோட்லயா பிறந்தேன்? எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு. இப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும். நீ யார் கிட்ட இருந்து வேணாலும் தப்பலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போதுமா? ஆஷாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ விவரமான ஆளுன்னு. பாவம், அவளே இதை எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன். லைன் கட் பண்ணானே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன கட் பண்ணிட்டு இப்ப டெலிபோன் லைனையும் கட் பண்றியா? Keep the change. என்னாச்சு? டிஎன்ஏ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஆனா டாக்டர் கிட்ட போனா இந்த விஷயம் லீக் அவுட் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். ஆமாண்டி, உன் புருஷனை தவிர வேற எல்லாரையும் தெரியும் உனக்கு. அதான் ஆஷா, கமான்மா. ஏய், ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அத கலைக்க பாக்குறீங்களே, தாக்குமாடா இந்த உலகம். மகளி 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 வந்துச்சா வந்துச்சா? நோ ப்ராப்ளம். இந்த ரிப்போர்ட் நோ ப்ராப்ளம். டாட், நானும் பாக்கணும் டாட். அட, கட்டுங்க டாட். என்னடா ஒரே ஏபிசிடியா இருக்கு?
டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க பயப்படவே தேவையில்லை. நோ ப்ராப்ளம். நான் சொல்ல நோ ப்ராப்ளம். டாக்டரே சொல்றாரு பாருங்க, நோ ப்ராப்ளம். பொதுவா அப்பா குரூப் ஏயா இருந்து அம்மா குரூப் ஓவா இருந்தா குழந்தை ஒண்ணு ஏயா இருக்கணும் இல்ல ஓவா இருக்கணும், ரெண்டுமே இல்ல. அதனால நோ ப்ராப்ளம். பாத்தீங்களா டாடி, காடுக்கு தெரியும் ஐ அம் இன்னசென்ட். குழப்பாத. டாக்டர் என்ன சொன்னாரு தெளிவா சொல்றா. பர்த் சர்டிபிகேட் வாங்கி சொன்னாரு. நோ ப்ராப்ளம். குழந்தையோட அப்பா சந்துரு தான். ஏய் காளியப்பா, எவ்வளவு வாங்க சொல்லு. தம்பி, நான் நேர்மையானவன். என் நேர்மையை சந்தேகப்படாதீங்க. டேய், வாயை மூடுறா. வந்ததுல இருந்து நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்ப பெரிய ப்ராப்ளத்துல என்ன மாட்ட வச்சிட்டேன். முதலாளி, இப்போ நோ ப்ராப்ளம். டாக்டர் சொல்லிட்டாரு குழந்தை சந்துரு மூச்சாடா இருக்கா, அதனால நோ ப்ராப்ளம். ஏய் காளியப்பா, எவ்வளவு காசு வாங்கின? சந்தேகப்படாதீங்க. என்ன சொல்லுதா உன் புள்ள? எல்லாம் நின்னு போச்சா? எல்லாம் கேன்சல்டா? என்ன இளவியா? நீதாயா பெரிய அளவு. என்ன? அவங்க வேற பிரச்சனை பேசிருக்காங்க. அது ஒண்ணு இல்ல, நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். இருந்தாலும் இவன் சைஸுக்கு ஜட்டி வாங்கி வந்துட்டான் தான். ஜட்டியில நோ ப்ராப்ளம். அவனை கூப்பிட்டு போன. இது என்ன பேப்பர்? அது ஜட்டி வாங்கின பில்லு. அது முக்கியமாப்பா. அங்கிள், இவங்க யார் புதுசா? அது வந்து இந்து குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர டீச்சர். இதுக்கு முன்னால பார்த்ததே அது இல்லையே. இந்த மாதிரி தானே சேர்த்தனா. கூட்டு போமா, கேள்வியா கேட்டிருக்குல்ல. ஐயா, அப்பா ஒரு நிமிஷம். ஹாய், ஹலோ, ஐ அம் ரேகா. இது ஏன் ஒரே பொண்ணுமா? நமக்குள்ள முன்ன பின்ன பழக்கம் இல்லைனாலும் நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர் தான். நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே? இந்த பாருமா, கூப்பிட வேண்டிய கடமை. கல்யாண பொண்ணே கூப்பிட்டுருக்கா. கல்யாணத்துக்கு இல்லைன்னு கெட்ட கோவம் வரும். ஆமா, ஏல வண்டி இல்ல. பாய்.